காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை என்றும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பதவியில் அமர்த்தியவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மாண்புமிகு அம்மாவுக்கும் துரோகம் செய்தவர்கள் மக்களைக் கண்டு பயப்படுவதால் கூட்டணியை தேடி அலைவதாக குற்றம் சாட்டினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள கல் மண்டபத்திற்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு சாலையின் இரு மருங்கிலும் திரண்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஏராளமான பெண்கள், மாணவர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து வடசென்னை தொகுதி கழக வேட்பாளர் திரு பி சந்தானகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் விதமாக அங்கு கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர், கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஓரிரு நாளில் ஒரே சின்னம் வழங்கும் என்றும், கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை அகற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். ராயபுரத்தில் பிரச்சாரத்தின் போது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகிய ஏராளமானோர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். பிரச்சாரத்தின் அடுத்த பகுதியாக காசிமேடு சிக்னல் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனை அங்கு கூடியிருந்த மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். பின்னர் பேசிய திரு டிடிவி தினகரன், ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டதாகவும், மாண்புமிகு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். திருவொற்றியூர் தேரடி பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனை கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அங்கு திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர், தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை காங்கிரஸ் கொண்டு வந்தபோது திமுக ஆதரித்தது என்றும், இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் நாடகமாடியதாகவும் குற்றம் சாட்டினார். மணலி மார்க்கெட் பகுதியில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாதவரம் தபால் பெட்டி பகுதிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கியும் கரகோஷங்களுடன் வரவேற்பளித்தனர். அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்த போது அவர்கள் தெரிவித்த கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு பொன் ராஜாவை ஆதரித்து மீஞ்சூர் பகுதியில் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாபெரும் திட்டங்களை தீட்டி தரும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். படித்த இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனுக்காக, மாணவர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். அவற்றை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதுபோல நமது தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்ப்பவர்கள், அவர்கள் 20,000 ரூபாய்க்கு சம்பளத்திற்கு குறைவாக உள்ளவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தரவும், தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்பவர்களுக்கு திருமணத்திற்கு கடன் உதவியும் அளிக்கப்படும் என்று நமது தேர்தல் அறிக்கையிலே உறுதியாக கூறியிருக்கின்றோம். மாணவர்களின் நலனை பாதுகாக்கவும் பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் அனைத்து ITI, பாலிடெக்னிக் போன்ற கல்லூரிகளிலும் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்களின் நலனை பாதுகாக்கின்ற விதமாக அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறோம். இதனையடுத்து பொன்னேரி பஜார் பகுதிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், எந்த சின்னம் கொடுத்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை தமிழக மக்கள் வெற்றி பெறச் செய்வார்கள் என தெரிவித்தார். மக்களைக் கண்டு ஆட்சியாளர்கள் அஞ்சுவதாலேயே கூட்டணியை தேடி அலைவதாக விமர்சித்தார். எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் அன்றைக்கு நடந்து கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அவர்கள் எப்படியெல்லாம் நம்மை இழுத்தடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசியாக நேற்றைக்குத்தான் கடைசி
நாம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நாள் 2 மணிக்கு நமது வேட்பாளர்கள் 59 பேரும் அங்கே சென்று காத்திருந்தார்கள். தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னம், உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை தரவில்லை என்றாலும் நமக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுத்திருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வார்கள் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும். பின்னர் கும்மிடிப்பூண்டி பஜாருக்கு சென்ற திரு டிடிவி தினகரன் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான கழகத்தினர் மற்றும் பொதுமக்களிடையே உரையாற்றும் போது இரவு 10 மணிக்கு முன்னதாக பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதால் தனது உரையை சுருக்கமாக ஆற்றினார். திரண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கையேசித்தவாறு சென்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் வெற்றி சின்னம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எப்படி ஆர்கே நகர் தொகுதியிலே அந்த மக்கள் எனக்கு புதிதாக வழங்கப்பட்ட சின்னத்தை மாபெரும் வெற்றி பெற செய்தார்களோ, அதுபோல நமது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலே நமது அருமை சகோதரர் எனது அன்பு தம்பி பொன்ராஜா அவர்களுக்கு எந்த சின்னம் நாளை கொடுக்கப்பட்டாலும் அந்த சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகம் தலை நிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் பணிபன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்.